வாழ்க்கையாக மாறுவதுக்கு பேர் தான் தீன். வாழ்க்கையாக மாறாமலுக்கு படித்ததுக்கு பேர் தீன் இல்லை. வாழ்க்கையாக மாறாமலுக்கு ஏற்றுக்கொண்டதுக்கு பேர் தீன் இல்லை. வாழ்க்கையில தீனை கொண்டு வர அதுக்குரிய முன்மாதிரியாக தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வாழ்க்கையை எப்படி அமைக்கணும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி. உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் என்றால் அதுக்கு முன்மாதிரி ஒன்று இருக்கிறது, அதை போல செய்ய. அப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி. முஹம்மது ஸல்லல்லாஹு வாழ்க்கை முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யாருக்கு முன்மாதிரி அமையும் என்றால் லிமன்கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஆதரவித்திருக்கிற மனிதர்கள். அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கிறோம், ஆகிரத்துக்கு நாம் போக இருக்கிறோம் என்ற விடயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முறை அது திருப்தியாக இருக்கு. அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்தில் இல்லாட்டி, ஆகிரம் என்பது எங்களுடைய நோக்காக இலக்காக இல்லாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முறை மக்களுக்கு அழகான முன்மாதிரியாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்வாங்க, தெரிஞ்சு கொள்வாங்க. எடுத்து நடப்பது என்பது சிரமமாக இருக்கும். அதனால அல்லாஹ் ஆகிரம் இது ஒரு உள்ளத்திலேயும் ஆழமாக பதிய. அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறான், ஆகிரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு சொன்னார், இன்ன துன்யா ஹுல்வத்துல் கதிரா வன்னல்லாஹ முஸ்தக்லிஃபத்துன் ஃபீஹா ஃபனாதிரு கைஃப தஅமலூன். இந்த உலகம் பசுமையானது, இனிமையானது, பார்க்கிறதுக்கு பசுமை கவர்ச்சியா இருக்கு, அனுபவிப்பதற்கு இன்பமாக இருக்கிறது. அப்போ மாட்டிக்கொண்ட மனுஷன் திரும்பி வர மாட்டான், விட்டுட்டு வர மாட்டானே. அதில் பசுமை இனிமை அந்த மனுஷனை அப்படியே பிடிச்சு கொள்ளும். அதுக்குள்ள உங்களை வாழ விட்டுட்டு, உங்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்துட்டு, அதை வசப்படுத்தி தந்துட்டு அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. இந்த உலகத்துடைய இனிமையும் பசுமையும் உங்களை ஏமாத்தி போடுதா, அல்லது அதுக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்வின் ஆகிரத்தையும் முன்னோக்கி வாருங்களா? இந்த உலகத்துல இனிமையும் பசுமையும் அல்லாஹ்வை மறக்கடிக்குதா, இல்ல அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு செய்யுதா? இந்த உலகத்திலே இனிமையும் பசுமையும் மறுமை அப்படியே தூரமாக்கிட்டதா? மறுமை இருக்குதான், அது தூர பார்ப்போம் அப்படின்னு ஆக்கிட்டதா, அல்லது மறுமையை நெருக்கமாக்கி வச்சிருக்கிறதா? இதை நீங்க எப்படி புலங்குவீங்க என்பது அல்லாஹ் நோட்டை மட்டும் கொண்டிருக்கிறான். ஃபனாதிரும் கைஃப தஅமலூன். அதனால ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, வாழ்க்கையில் நீங்க துன்யாவுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக போகணும். பாதையில் ஆபத்து இருக்கிறதா சொல்லியனுக்கும் அதனாலதான் வரணும், ஆனா கவனமா வாங்கன்னு சொல்லுங்க. ரோட்டை தான் அதெல்லாம் வரணும், வாழ ரோட் அதான் ரோட், ஆனா கவனமா வாங்கன்னு சொல்லுவோம். ஏன் ஆபத்து இருக்குது, கவனமாக சொல்லுவோம். சரி, இதாலதான் போகணும், அந்த உலகத்தாலாம் போகணும், ஆனா கவனமா போகணும். அது ஆபத்து இருக்குது. முதலாவது ஆபத்து அவங்கள மயக்கி போகணும். உலகத்துடைய பசுமை இனிமை அவங்களை ஏமாத்தி போகணும். நீங்க நினைப்பீங்க இதுதான் இன்பம், இதுதான் அதிர்ஷ்டம், இதுதான் பாக்கியம் அப்படின்னு அவங்கள புத்தி மங்கி போயிட்டு, ஆகிரம் என்பது அப்படியே மறைக்கப்பட்டு போயிட்டு. இது அந்த ஆபத்து இதில் இருக்குது. நாம அந்த நிலத்தை கழுவி இருக்கிறோம், மாபிள் தண்ணி இருக்குது, என்ன சொல்லுவோம்? வாங்க இதனால வரணும், கவனமா வாங்க, வலி கொடுத்து கவனமா வாங்க சொல்லுவோம். சின்ன பிள்ளை வந்து கையை பிடிச்சுக்கிறேன், அந்த பிள்ளை கவனமா போவாது, சும்மா ஓடி போய் விழுந்து. கவனமா வாங்கன்னு சொல்லுவோம். அது அறிவியல் கவனமா வாங்க. ஃபத்தகுத் துன்யா, துன்யாவை விட்டு ஓடுங்கன்னு சொல்லல, ஓடி எங்க வருவது? கவனமா வாங்க. வியாபாரம் செய்ய கவனமா வியாபாரம் செய்ய. இந்த வியாபாரங்களை மதி மயக்கிற கூடாது. அதுல நீங்க டெவலப் ஆகிறது நினைக்கவானா வச்சுன்னு சொல்லி கவனமா போங்க. அதோட புத்தியை மயக்கிற கூடாது. உலகத்தில் சொத்துக்கள் பயன்படுத்தணும், கவனமா கையாளுங்க.
அதோட ஈமான் அப்படியே தின்றக்கூடாது. நிசா முழு உலகத்துடைய ஏமாற்றங்களும் ஒரு பகுதி, பெண்கள் மறுபகுதி. உலகத்துடைய ஏமாற்றத்தை ரெண்டா பிரிச்சு 50% பெண்களுக்குரியது. பெண்கள் ஏமாற்ற பெண்களுடைய தலைப்பிரிக்கிறது தப்ப முடியாத சித்தனா. அது எவ்வளவு பெரிய புத்திசாலியையும் விரட்டி போட்டுரும். அதனால பெண்கள் விஷயத்தை தனிய வேறையாடு செய்யறாங்க. பெண்கள் விஷயத்தை கவனமாயிருங்க. பெண்களுக்கு முழு சித்தனாக்களையும் சேர்ந்து மற்ற ரெண்டாவது ரெண்டை கவனமாக நீங்க கையாளுங்க. அதனால உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாந்துறாங்களுக்கு போகணும். ஏன் உலகம் ஏமாத்தும்? உலகத்துக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்தை பத்தி சொன்ன பேர் தாருல் உலூம் சொல்லுவாங்க. ஏமாத்துற தாருல் உலூம். அறிஞர்கள் போர்டு போட்டிருக்கு தாருல் உலூம் உண்டு. என்னது சொன்னா மதரசா, இல்முடைய வீடு. தாருல் உலூம் இல்முடைய வீடு. போர்டை பார்த்தோம் இது இங்க போனா இல்மு கிடைக்கும். தாருல் உலூம். இது தாருல் உலூம் என்ன இருக்கும்? ஏமாத்தல். இங்க உள்ளதெல்லாம் ஏமாற்றம் தான், வேற ஒன்றுமே இல்லை. இருக்கிறதெல்லாம் ஏமாற்றம் தான். ஆனா அவங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஏமாறாமற்கு வரணும். ஏமாற்றுற உலகத்தில ஏமாறாமற்கு வரணும். அதுதான் வாழ்க்கை. சில நாட்டுப்புறங்கள்ல சில புது வருஷம் அல்லது வேறு வேறு இதில் வச்சு போட்டியை கொடுப்பாங்க. மரதன் ஓட்டம், ஓட்டம், தலையை அடிக்கிறது, மணி சாப்பிடுறது, தேங்காய் அடிக்கிறது. அவர்கள் கிறிஸ் மரம் ஏற்பது, வழுக்கு மரம் ஏற்பது, வழுக்கு மரம் ஏற்பது. ஐநது அது வழுக்குந்தான். வழுக்கி விழுந்துறாங்க போய் கொடி எடுக்கணும். அதுதான் பிரைஸ். யாரோ யோகி, இந்த வயசான யோகியை பார்த்து சொல்றாரு, ரகசியம் போய் போட்டிகளை கொடுக்கல, இதெல்லாம் விட்டு போடு, நெல்ல வழுக்காத மரம் நாளைக்கு வச்சா டக்குன்னு ஏறிமானே படிய பார்க்கலாம். என்ன சொல்லுவோம்? ஒன்றும் இல்லாமல் நெல்ல மரம் அப்படி 10 பையன் வந்து நிறைய பேர் டக்குன்னு ஏறிடுவாங்க, இறங்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சரி சரி, அது அவர் விளக்கம்னா பேசுறாரு. அப்படின்ற போட்டியே இல்லையே. வழுக்காத மரத்தில் ஏறுறது போட்டியே இல்லையே. போட்டியே வந்து ஆழம் அல்லாஹ் அல்லாஹ்தஆலா எல்லாரும் சொன்னது அலசுபரபிக்கும் அல்லாஹ்தான். நான் இல்லையா ரப்புண்டு எல்லா ஆத்மாவும் சொன்னது பதா யாரோ உன்னை தவிர ரப்பு கிடையாது என்று அப்படியே சொன்னவங்க நம்பிக்கிறாங்க. ஏன் அங்கே ஏமாத்துறது மட்டுமே இல்லை, இங்கே தான் ஏமாத்துறது. ஏமாத்துற உலகத்தில் ஏமாறாமல் போறதுதான் போட்டி. வலிக்கு வந்தாலும் திருப்பி திருப்பி பேத்துட்டாங்க. கொஞ்சம் தொழில் குணம் ஏமாற்றப்பட்டோம், தொழில் மிஸ் ஆகிட்டு திருப்பி தௌபா செஞ்சு திருப்பி வந்தோம், திருப்பி திருமணம் முடிஞ்ச பிறகு பொங்கலில் ஏமாற்றப்பட்டு பிறகு டவுன் ஆகிட்டு திருப்பி வருவாங்க. எப்படி இப்படி வந்து ஏதோ அவர் கடைசியில ஏமாற்றத்தில் முடிஞ்சிடாமல் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு முடிக்கணும். அதனால இந்த ஏமாற்ற இடம் முதலாவது விளங்கல். விளங்கலா அவர் ஏமாற்றத்துக்கு முன்னேற்றம் பேர் இருப்பார். உலக முன்னேற்றம் போட்டிருக்குது, ஆனால் யதார்த்தத்தில் உலகத்தில் ஏமாற்றம். உலகத்தில் ஏமாற்றத்துக்கு முன்னேற்றம் பேர் வைக்கிறார். எந்த உலகத்திலே முன்னேற்றத்தில் தீன் பதிவாகுதோ அது ஏமாற்றம் தான். தீன பறிவிடுத்து காணுகின்ற உலகத்தின் முன்னேற்றம் அது ஏமாற்றம் தான். ஏன்னா உலகம் என்னென்று உலகம். அதனால்தான் உலகத்தை பற்றிய அறிவு மனுஷன் கட்டாயம் தேவை. உலகத்தை வாகனம்டா உலகத்தை பற்றி அறியும். வாகனம் ஒரு மனுஷனுக்கு வாகனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நின்றா என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்கணும். மெக்கானிக்கா இல்லாட்டியும் அவிடத்தை ஏதாவது செய்யறது பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை பயன்படுத்துகிறார்கள். பிஸ்னஸ் செய்யறாளுக்கு பிஸ்னஸ்ல டிப்ளமா முடிக்க தேவையில்லை, கொஞ்சமாவது அறிவிக்கணும் அதை ரன் பண்றதுக்கு. உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு உலகத்தை பற்றி அறிவு இருக்கணும். உலக அறிவு இருக்கணும். உலக அறிவு ரெண்டு பேர் சொல்றாங்க உலகத்தை பத்தி. ஒன்னு என்ன தெரியுமா? உலகத்தை பார்த்தவன் உலகத்தை பத்தி பேசுறான். எத்தனை பேர் பார்க்கிறாங்க? கோடிக்கணக்கான உலகத்தை பார்க்கிறான். அவ்வளவு பேர் உலகத்தை பத்தி பேசுறாங்க.
கண்ணால் பார்த்து பேசுகிறான், நல்ல புத்தியால் யோசிச்சு பேசுகிறான், ஆய்வு செஞ்சு பேசுகிறான், அனுபவித்து பேசுகிறான், அப்படி உலகத்தை பார்த்தவன் பேசுகிறான். அடுத்தது உலகத்தை படைச்சவன் பேசுகிறான். எது யதார்த்தமா இருக்கு? படைச்சவன் உலகத்தை பத்தி இதுதான் உலகம் சொல்றானே, அது யதார்த்தமா இருக்குமா? உலகத்தை பார்த்தவன் பேசுறான். உலக வாழ்க்கை என்ன, வியாபாரம்டா என்ன, சொத்துண்டா என்ன, பதவிண்டா என்ன, ஆட்சிண்டா என்ன அப்படின்னு உலகத்தை பார்த்தவன் பேசுறான். கவர்ச்சியா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இந்த பேச்சுக்கு மக்கள் அப்படி இழுபட்டு அப்படி எடுபட்டு போறாங்க. யாரும் உலகத்தை பார்த்தவன் பேசுறான். அவர் சொல்வார், நான் 40 வருஷம் உலகத்தை பார்த்திருக்கிறேன், 50 வருஷம் உலகத்தை பார்த்திருக்கிறேன். நான் 50 வருஷம் பார்த்தேன், எங்க அப்பா 50 வருஷம் பார்த்தாரு, எங்க அப்பா 50 வருஷம் பார்த்தார், 150 வருஷத்து வாழ்க்கையை நான் பேசுறேன். மக்கள் ஆர்வம் உலகத்தை படைச்சவன் பேசுறான். நான் இப்படித்தான் படைக்கின்ற ஒரே ஒரு வார்த்தையில பேசுறான். இவன் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் பேசிக் கொண்டிருக்கிறான். எது பேச்சாரு? பார்த்தவர்கள் எல்லாம் ஏமாந்து பேசுறார்கள். படைச்சவன் யதார்த்தத்தை பேசுறான். படைச்சவன் பேசுறான், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அறிவு தருகிறேன். என்ன அறிவு? இன்னமல் ஹயாத்து துன்யா லஹிபுன் வலஹ்வுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நான் உலகத்தில் வெளிரங்கத்தில் 5 விஷயங்களை வச்சு படைக்கிறேன். படைச்சவன் சொன்னா நான் இப்படிதான் படைக்கிறவன், பார்த்தவன் சொன்னா இது அப்படி இல்லையே, இது இப்படியே சொல்றான். அப்ப எதை நம்புறது? சாப்பாடு செஞ்சா சொல்றான், நான் இந்த மாவும் முட்டை சீனி போட்டு செஞ்சேன். பார்த்தவன் அப்படி செய்யல, இதுல வேற வேற சமம் போடுங்க, எதை நம்புறது? அவன் நான் தான் செஞ்சது, நான் இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன். பார்த்தோம் சரி, அப்படி விலங்குல இந்த கலரை பாருங்க, டிசைனை பாருங்க, இதுக்கு வேறு ஒரு சமம் போட்டு நீ செஞ்சியா இல்லை, அப்ப பார்த்தா விலங்கு தானே, பார்த்தா விலங்கு செஞ்சவில்லை சொன்னான். எப்படி? உலகத்தை பார்த்தவர்கள் அறிவாளிகள் என்ற பெயரை வச்சு கொண்டு உலகத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆக மக்கள் பேரை பார்த்தா அறிவாளிகள், உலகத்தை ஆய்வு செய்யவர்கள், கண்டுபிடித்தவர்கள் பேசுகிறார்கள். படைச்சவன் சொல்லுவார், இவங்களை ஏமாந்து சொல்றாங்க, நான் இவளை 5 சாமான போட்டு படைக்கிறேன், அவ்வளவுதான், வேற சாமான வேற மாதிரி விளங்குது. அப்படிதான் டிசைன் பண்ணி போட்டு 5 சாமான். என்ன? முதலாவது லஹிபுன், விளையாட்டு. முழு வாழ்க்கையுடைய யதார்த்தம் விளையாட்டு. சின்ன பிள்ளைலாம் விளையாடுது, வீடு கட்டி, சாப்பாடு சமைச்சு, கடை வச்சு, என்ன அந்த பேப்பரை காசா கொடுத்து, இலைகளை பிச்சு சாமான கொடுத்து, மண்ணை வச்சு சீனியாரை கொடுத்து, கல்லை வச்சு கொடி கற்களை இன்னொரு எப்படி பிள்ளைகள் விளையாட்டு விளையாடி கொண்டு. இப்ப விளையாட்டு நேரம் முடியுது அப்படின்னால அந்த பிள்ளைல கையால் எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி வீசி போடு, அப்படி சுத்தமாக்கி விடுவாங்க. உமா வந்து சொல்லுவா, விளையாட்டு இடத்துல சுத்தம் பண்ணி பார்ப்போம், எல்லாத்தையும் ஒதுக்கி அப்படி இந்த உலகம் ஒரு நாளைக்கு அடிச்சு ஒதுக்கப்பட்டு தூசியாக்கி ஒதுக்கப்பட்டு வைத்தார். விளையாட்டு முடிச்சு. அவர் மன்னர் விளங்கினார், மன்னாதி மன்னர் விளங்கினார், இவர் பொஸ்ஸுண்டு விளையாடினார், இவர் எப்படி எப்படியே பேருக்கு விளங்கினாங்க. அல்ல ஒரு நாளைக்கு ஒஹுனிலத்தில் கார்ந்தவன் ஜிபால் பதுக்கதா தக்கதன் வாகிதா, நேரமானத்தோட எல்லாம் தரா அந்த பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரே அடி அடிக்கிறான். உலகம் முழுக்க தூசியை தவிர 2வது சமம் கிடையாது. மலைகள் எல்லாம் தூசியா பேசணும். மலைகள் தூசியாவனா மாளிகைகள் எப்படி இருக்கும்? மலையே தூசியா பேசும், மலையே தூசியா பேசும், மாளிகை எப்படி இருக்கும்? அது எப்படி? உலகம் முழுக்க ஒரே ஒரு காட்சி தான் தூசி. சொத்து பாதுகாப்பு போறதானே கை வச்சாரு. 100 கோடி ரூபாய் அப்பாட சொத்து இப்ப 1000 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன் அடுத்து 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 பாதுகாத்து 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 அப்படியே போனா அடுத்த ஒரு நாள் என்ன வரும்? தூக்கி அடிக்கிறான். அல்ல தூக்கி அடிப்பான். 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு சொன்ன சொத்து 1000 கோடி ரூபாயோட தூசி தான் இருக்கு. என்னோட தூசி 1000 கோடி ரூபாயோட தூசி.
அல்லாஹ்வுடைய பாதையில போய் காலில் படுகிற தூசி இருக்கிறதே அது உலகத்தை விளங்குகிறது. நீங்க அல்லாஹ்வுடைய தீனை மறந்து நீங்க சொத்து முழு உலகத்தையுமே சொத்தாக்கி கொண்டாலும் அவளும் தூசியாக்கப்படும். நாளைக்கு பெருமதிகளை தூசி. நான் அல்லாஹ்வுடைய பாதை கடந்து கொண்டு அபர்ரத் கதம அபதின் ஃபீ சபீலில்லாஹ் ஃபதமஸ்ஸஹுன்னார் அல்லாஹ்வுடைய பாதையில தாவத்துக்கு நடந்து போறார். அவருடைய கால தூசி பட்டது. அந்த தூசி நரக நெருப்புன்னு பாருங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குரிய பெருமானம் என்ன? என்ன பெருமானம் கொடுக்கிறது? உலகத்தில் பாருங்க, எங்கேயாவது மாட்டிக்கொண்டா மாட்டிக்கொண்ட இடத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து எவ்வளவு கொடுத்து கலக்கும். ஹெல்மெட்லாம் போன மாட்டிக்கொண்டோம், என்ன செய்யறது? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து மாட்டிக்கொண்டு 1000 ரூபாய் பெருசல்ல தப்புன பேசி போட்டு போகணும், சீரடியணும், அங்க போகணும், இங்கே வரும் 6 எடுத்து வந்து. ஆனா ஓடி போய் எக்ஸிடென்ட் ஆகி பட்டி செத்துட்டாங்க. செத்துட்டாங்க. நாம 5 லட்சத்தை கொடுத்து கிளியர் பண்ணி வந்துட்டோம், சந்தோஷமாக. மாட்டுப்பட்டது கலவரத்துக்கு 10,000 இல்லை 5 லட்சத்தை கொடுத்து, இப்ப 10 லட்சம் நான் கொடுத்து கிளியர் பண்ணிடுவோம். மாட்டுப்பட்டது தப்புறதுக்கு மறுமையில மாட்டுப்பட்ட மனுஷன் அவன் தப்புறது முயற்சிப்பான். எவ்வளவு தப்புவார்னா லவ் அனலகும் மாஃபில் அர்தி ஜமீஅன் மிஸ்லஹும் அஸ்மாஹும். இந்த முழு உலகத்தையும் சொந்தமாக்கின ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். முழு உலகம் அவர்கள் தான். ஒவ்வொரு கடையா வாங்கி, முழு பசாரை வாங்கி, முழு ஊரையும் வாங்கி, ஊரா வாங்கி, நாட்டை வாங்கி, நாடு நாடா வாங்கி, உலகத்தை வாங்கி, சும்மா இருக்கிற 2வது உலகமும் வாங்கி போட்டார். 2 உலகத்தையும் சொந்தக்காரர் வந்திருக்கிறார். அவர்கள் பேர்லாம் இருக்கிறது. அவருக்கு ஏதாவது கிடைக்குமா? 2 உலகத்தையும் சொந்தக்காரர் எப்படி ஆளா இருக்கார்? அல்லாஹ் சொல்றார், அவருடைய தௌபா கபூல் செய்யப்பட மாட்டார். 2 உலகத்தை நீங்க கொண்டு போய் முன் வச்சாலும் 2 உலகத்தை தாரே தப்பிரமே இந்த இடத்துல கிளியர் பண்ண இயலாது. 2 உலகமும் தூசியா வைத்து நீங்க அல்லாத பாதையில போகப்பட்ட தூசி இருக்குதே, அதை எடுத்துட்டு வாங்க, உங்களை நரக நிறுத்த. ஒரு மனிதன் அல்லாத பாதையில் அடங்கி திரும்பி பாடுபட்டு பட்ட தூசிகளின் அளவுக்கு கஸ்தூரி அவருக்கு கொடுக்கப்படுது. இங்க தூசிதான் கஸ்தூரியா கொடுக்கப்படும். தூசி ஒரு சொத்து. கஸ்தில போகப்படுற தூசி இருக்குது, முழு உலகத்தை விடவும் பெருமதியான சொத்து. கடையை மூடிட்டு வந்து கசி செஞ்சார், காலில் தூசி பட்டது. கடையை மூடின அந்த ஒரு மணத்திலே வியாபாரம் கஷ்டாயிட்டு ஒரு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய்க்கு தூசி பெருமதியாகுமா? 10,000 ரூபாய்க்கு இல்ல, முழு உலகத்தை விடவும் இந்த தூசி பெருமதியாகும். 2 உலகத்தால் செய்ய இயலாத வேலையை இந்த தூசி மறுமையிலே செய்ய. ஏன்? அல்லாஹ்வுடைய தீனோட நினைச்சு அல்லாஹ்வுடைய தீன் வரணும் என்று பாடுபடுவது முயற்சிக்கிறதே, அது எவ்வளவு பெருமதி தான். அது பெருமதி என்பதனால செய்கிற மனுஷன் பெருமதி ஆகிறான். அந்த மனுஷன் பெருமதியை சொல்லல, அந்த மனுஷன் ஏறி போன வாகனத்திலே பெருமதி, ஒரு குதிரை அல்லது கழுதையில பெருமதி, அதுல பெருமதி நேரடியா சொல்லல. நபிசல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போற அந்த குதிரை அல்லது கழுதை இருக்குது, அந்த கழுதையுடைய சிறுநீரும் மலமும் மீசானுக்கு வரும் சொன்னாங்க. சிறுநீர் மலம் நஜீஸ் கிட்டவே இருக்க மாட்டோம். அது கழுதல சிறுநீர் மலம் வீசிடுவோம். அல்லாத பாதையில் அந்த மலம் விடப்பட்டிருந்தால் வீசுறதுல மீசானுக்கு அங்க வீசிடுவோம், ஆனா மீசானுக்கு அல்லாத பாதையில போக கழுதல சிறுநீரும் மலமும் மீசானுக்கு வரும் என்றால் மீசான் என்ன வருது? சுப்ஹானல்லாஹ் வச்சிர இடம், அது குர்ஆன் வச்சிர இடம், திக்ர் வச்சிர இடம், இபாதத் வச்சிர இடம், ஈமான் வச்சிர இடம். அதுல குதிரை சிறுநீரை வச்சலாம். அல்லாஹ்ட பாதையில போன குதிரை, அல்லாஹ்ட பாதையில குதிரை போகாது, போன மனுஷன் கொண்டு போவான். கழுத அல்லாஹ்ட பாதையில போறல, கழுத போகுமா? நான் மாத்திரம் போறேன். கழுத போறல, அல்லாஹ்ட பாதையில போன மனுஷன் கொண்டு போனான். அந்த கொண்டு போன கழுதல சிறுநீர் மீசானுக்கு வருது.
அவன அந்த அந்த கழுதலை சிறுநீரும் மலமும் பெருமதிண்டா கழுது எப்படி பெருமதியா இருக்கு? அந்த பெருமதி எங்க இருந்தது? கழுதைக்கு மேல போன மனுஷனால வந்தது. அவன் மனுஷனால பெருமதியா இருப்பாங்க. இந்த மனுஷன் தொட்ட கழுதைக்கே இவ்வளவு பெருமதிண்டா மனுஷன் இவ்வளவு பெருமதி இருக்கும். ஏன்? அந்த மனுஷன் தொட்ட வேலை இருக்குதே, நபிமார்கள் உயிர் கொடுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உழைப்பை அல்லாஹ்வுடைய தீன் உலகத்துல ஹயாத்தாகணும் என்பதற்காக வேண்டி அவங்க தன்னை எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்ய ஆசைப்பட்டாங்கன்னா அத்தமன்னா அன் முக்தல ஃபீ சபீலில்லாஹ் சும்மோஹியா சும்மோக்தல சும்மோஹியா சும்மோக்தல அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய உயிர் முஹம்மதுடைய உயிர் அது கொல்லப்படணும், ஷஹீதாக்கப்படணும், மீண்டும் கொல்லப்படணும், மீண்டும் மீண்டும் உயிர் கிடைச்சா இந்த உயிரை கொடுத்தும் நீனா ஹயாத்தாகணும். ஒரு தடவை இல்லை, 2, 3, 4 தடவை. யார் உயிர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிஸோட உயிரை பெறுமதி என்ன? ரசூலோட உயிரை பெறுமதி யாருக்கு பேச இயலுமா? எங்கேயாவது பேசியிருக்காங்களா? ஒன்று பேசப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு உயிர் இல்லை, உடம்புல உயிர் இல்லாத ஒரு முடி. ரசூல் ஸல்லல்லாஹு முடி வெட்டப்பட்டு வெளுத்தப்பட்ட முடி. அந்த முடி துண்டப்பட்டு அதை காலேஜ் படிக்கிறவங்க தன்னுடைய தொப்பியில வச்சு தச்சிருந்தாங்க. அந்த தொப்பியை போடுவோம்னா யுத்தத்துக்கு போவாங்க. ஒரு யுத்தத்துல அந்த தொப்பி கீழே விழுந்துட்டு விரோதிகளை பங்கு போயிடுச்சு. அதை காட்டுகிறவங்க அந்த யுத்தத்தை விட்டுட்டு தொப்பியை தேடி போனாங்க. சாக சொன்னா காலித் யுத்தத்தை பாருங்க, தொப்பி தேடி போயிடுது. நான் தொப்பியில தேடினது அந்த தொப்பியில ஒரு முடி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்ட ஒரு துண்டு முடி இருக்குது. சொல்ல எங்களை முடிய பாருங்க, தலையில இருந்தா சீமு போடுவோம், வெட்டி கீழே விழுந்தா என்ன பண்ணுவோம்? தும்பு தடியை போடுவோம். தும்பு தடியை தலையில வைப்போமா? இல்லை, அது வெட்டி விழுந்த முடிய தட்டுவது தும்பு தடி. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி அப்படி இல்லை, அது வெட்டி கீழே விழுந்தாலும் உயிர் கொடுக்கப்பட வேண்டிய சாமான். உயிரை கொடுத்தாவது அந்த முடியை பாதுகாக்கும். சொன்னா அந்த முடியில பெருமதி தெரியுமா? லாயா கூல இந்தி ஷாரத்துல் வாஹிதா அஹப்ப இலைய மின துன்யா வ ஃபியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு முடி எனக்கிட்ட இருக்கிறது, முழு உலகமும் அதோட அனைத்து சொத்துக்களையும் சேர்த்து சொந்தமாக்குவதை விடவும் முடியை நான் வச்சுக்கொள்ள விருப்பமான. வெட்டப்பட்ட முடி அவ்வளவுதான். வெட்டப்படாத முடியில பெருமதி என்ன? வெளி உறுப்புகளை பெருமதி என்ன? உள்ளுறுப்பு எப்படி இருக்கும்? எதெல்லாம் நினைக்கிற உயிரினை பெருமதியாக நினைக்கிறேன். அந்த உயிர் போகட்டும், எனக்கு தீன் ஹயாத்தாகட்டும். தீனை ஹயாத்தாக்குதல் என்பது அவ்வளவு பெரிய மகத்தான உயர்ந்த ஒரு வேலையாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தார்கள். அதே மதிப்பை தான் உம்மத்திற்கு கொடுத்தார்கள். ஆனால் தீன் ஹயாத்தாகணும். தீன் ஹயாத்தாகிறதே அதுதான் என்னுடைய ஹயாத். அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை தந்திருக்கிறான். என்னதுக்கு? தீன ஹயாத்தாக்குகிறான். உன்னுடைய ஹயாத்து தீன் ஹயாத்தாக வேண்டும். அதனால தீனங்களை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி உங்க வாழ்க்கையில தீனை கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி தான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி எங்களை வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி பாடுபடுகிற முயற்சிக்கிறது. இது நபிமார்களுடைய பாதை. அல்லாஹ் குர்ஆன் சொல்ற தர்த்தீப் இதுதான். அல்லாஹ் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் அஸாபின் அலீம். நரக வேதனோட பாதத்தை வியாபாரம் சொல்லி தரட்டான். என்ன வியாபாரம்? துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். நீங்க அல்லாஹ் துமினுன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும். அல்லாஹ் வஸல்லம் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில உங்களோட பணம் பொருள் உங்களுடைய கால நேரத்துக்கு பாடுபடுகிறது. நாளைக்கும் உங்களுக்கு தான் சொல்றேன், வேற யாருக்குரிய செய்தி அல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன். கைருலக்கும் உங்களுக்கே தான் நலவு. வேற விஷயம் வராது, உங்களுக்கே தான் நலவு. என்கின்ற தடமும் உங்களுக்கு அறிவு இருந்தா இதனை புரிந்து கொள்வீர்கள். அதனால எங்களோட வாழ்க்கையில லட்சியமாக ஆக்க வேண்டும். வாழ்க்கை தீனுடைய வாழ்க்கையாகணும். எங்களோட வாழ்க்கை தீனுக்கு ஹயாத்தை கொடுத்த வாழ்க்கையாக இருக்கணும். அதனால ஹயாத்துல ஒரு பகுதி இந்த பயிற்சி கடைபிடிக்க வேண்டும். அது நல்ல பாதையில எங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி முழு ஹயாத்திலையும் தீன் வேணும். அதுக்காக ஹயாத்தில் ஒரு பகுதியை தீனை கொண்டு வரதுக்காக முயற்சிக்கணும். தயாராக
சொல்லுங்க சார், அடிப்படையில் ஒரு 4 மாதம் நல்லா பாதையில் அவசரமாக போகிறது நீங்கள் சொல்லுங்க. பைதல் ஜமாத் போகிறது யார் ரெடியாக சொல்லுங்க. 4 மாதம் பைதல் போகிறாங்க இந்த கிழமைக்குள்ள, அடுத்த கிழமைக்குள்ள. மாஷா அல்லா, எல்லா நீயத்தை எல்லாம் கபூல் செய்வானா, நிலைமையெல்லாம் சீராக்கி வைப்பானா, அனைத்து தடைகளை எல்லாம் போக்கி வைப்பானா. சொல்லுங்க, நோம்பு கடையில் ஒரு சில்லா போகுது சார், நோம்பு கடையில் சில்லா போகும், நோம்பு அல்லாட பாதையில், பின்னால் அல்லாட பாதையில், அல்லது பின்னால் நீங்கள் வரலாம் கொஞ்சம் முந்தி போவோம், நோம்பு முந்தி போனால் பின்னால் நீங்கள் வந்துடலாம். சொல்லுங்க, நோம்பு அல்லாட பாதை கிடைக்கும். அல்லாட பாதை ஒரு நோம்பு பிடிச்சா 49 கோடி நோம்புடைய கிடைக்கும். இன்ன சலாத்த வசியாம வதிக்கர, நோம்பு திக்ர் தொழுகை, இது 3 மட்டும் தனியாக சொல்லப்பட்டது. அல்லாஹ் பாதையில செலவழிக்கிறது கொடுக்கப்படுற நன்மையை விடவும் 700 மடங்கு வெற்றி நன்மை அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதையில செலவழிக்காத அல்லாஹ் கொடுக்குற நன்மை இருக்குது. அந்த நன்மையை விடவும் அல்லாஹ் பாதையில செலவழிக்க நன்மை கிடைக்கணும். ஒமன் கஸா பினஃப்ஸிஹி வஅன்ஃபக ஃபீ ஸபீலில்லாஹி அஸ்ஸ வஜல், யார் அல்லாஹ் பாதையில வெளியாகி அவர் செலவழிக்கிறாரோ ஃபலஹு பிக்குல்லி திர்ஹமின் 700 திர்ஹம், அவருக்கு ஒவ்வொரு திரகத்துக்கும் 7 லட்சம் திர்ஹம் செலவு கிடைக்கும். அல்லாஹ் பாதையில செலவழிச்சா ஒரு 7 லட்சம் கிடைக்கும். அதனுடைய 700 மடங்கு, அதுல 49 கோடி கிடைக்கும். தொழுகை நோம்பு திக்ர் அல்லாஹ் பாதையில போய் செய்கின்ற பொழுது 49 கோடியாக எட்டி பார்க்கப்படுகிறது. இது நன்மையின் எல்லை அல்ல, நன்மையுடைய ஆரம்பம். நன்மையின் முடிவு என்ன? அஜ்ரன் அதிகமா, கணக்கில்லாத மகத்தான கூலிய அஜ்ரன் அதிகமா. என்ன ஆக காசு கொடுத்து அரிசி வாங்குறோம், 500 ரூபாய்க்கு அரிசி வாங்குறோம், 500 ரூபாய் எண்ணி கொடுப்போம். தார அரிசை எண்ணெய் வேணும், அது எண்ணெய் இடாது, அது எண்ணி எடுக்கிறது, அதை எண்ணி எடுக்கிறது, எண்ணி தாருகிறது. சீனிக்கு காசு ஒரு மூளைக்கு எவ்வளோ காசு இல்லை, 10,000 20,000 எண்ணிக்கு கொடுக்குறோம் காசு. சீனி மூடையில் எண்ணி தாருங்க, எண்ண முடியாது. ஒரு மூடை அரிசி எண்ணெய் இயலாது, ஒரு மூடை சீனி எண்ணெய் இயலாது. அல்லாஹ் தாவத்து கொடுக்குற கூலி எண்ணெய் இயலாது, எண்ண முடியாத கூலி அல்லாஹ் அளித்தார். கியாமத் நாளையில அல்லாஹ் தஆலா வேறு விட்டு காட்டுவான். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கு பாடுபட்டாங்க. ஹத்தா ஜாஊனி நூறு மிஸ்ர நூரில் அன்பியா, அவர்களுக்கு நபிமாவுடைய நூரை போல நூறு கொடுக்கப்படும். முகத்தில் சொர்க்கம் எல்லா முகமும் ராசித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உம்மத்தில் உள்ள மக்களுடைய முகம் நபிமாவுடைய வெளிச்சத்தை போல வெளிச்சமாக இருக்கிறது. இந்த முகத்தை வேறுவித்து காட்டுகிறேன். நபிமாவுடைய உழைப்பை செய்தார்கள், நபிமாவுடைய நூரை பெற்றுக் கொள்கிறார்கள். மற்றவர்களுடைய நூல் இருக்கும், ஆனால் இந்த நூல் கிடைக்காது. அவருடைய பிரகாசம், இந்த பிரகாசம் கிடைக்கிறது. நபிமாவுடைய முகத்தில் பிரகாசம் கிடைக்கிறது, நபிமாவுடைய ஃபிக்ர் உள்ளத்தில் இருக்கிறது, நபிமாவுடைய உழைப்பு என்ற வாழ்க்கையில் இருக்கிறது, நபிமாவுடைய இந்த போக்கை. ஆனான் சார் அடிப்படையில் நாங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த உழைப்பை அடிப்படையான உழைப்பை எடுத்துக்கிறோம். சாரா குறைஞ்சது சாரா சாரா பட்சத்தில் உடனடி எல்லாட்டையும் இந்தியாவது சாரா வந்து போகிறதுக்கு நியத்து வச்சு போகிறோம் சாரா. அவனோட இந்த மாதாந்த இஜ்திமாவிலிருந்து வக்து போனா கையெழுத்து சாரா. அவனோட மாதாந்த இஜ்திமா இருக்குது, அந்த இஜ்திமாவிலிருந்து இன்ஷால்லா நாங்கள் பெரிய வக்து போவோம். அப்படியா நீங்கள் உங்களோட இஜ்திமா இருக்குது, எப்படி இஜ்திமா அந்த இஜ்திமாவிலிருந்து போகிறாங்க சொல்லுங்க சாரா. அது ஒரு விவரம் இருக்குது. இஜ்திமாவிலிருந்து சாரா பெரிய வக்து போவோம். இஜ்திமா வைக்கிறது ஆக்களை கூட்டி பயன் கேட்டு போகிறதுக்கல்ல, ஆக்கள் ஒன்று கூடி அல்லாட பதில் ஜமாத் முடியாது. ஒவ்வொரு இஜ்திமாவில் இருந்தும் சில்லா முடிச்சுலா ஜமாத் முடியாது. அதுதான் மஹல்லா வேலையிலிருந்து 3 ஜமாத் முடியாது. மஹல்லா வேலை முடிஞ்ச உடனே அதிலிருந்து 3 ஜமாத் வெளியாகுன்னு சொல்றாங்க.
ஆனால் எங்கள் நாட்டில் வெளி சனியாக தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஆரம்பிச்சாலும் இந்த வார வெளி சனியாக ஒரு 3 நாள் போக மாலா ஜமாத் இந்த மாதம் போகிற ஜமாத் ஒரு 3 நாள். அல்லாஹ் பாதையில் ஒரு நாள் கழிக்கிறது. ரிபாத் யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ் கைரும் மின் அல்ஃபி யௌமின் ஃபீமா சிவா மின் நாஸிர். அல்லாஹ் பாதையில் ஒரு நாள் கழிக்கிறது ஏனைய இடங்களில் 1000 நாட்கள் கழிக்கிறதுன்னு சொல்லுகிறார். 3 நாள் 3000 நாளுடைய இபாதத்தோடு சொல்லுங்கள். மஸ்ஜிதில் தொழவார ஒவ்வொருடைய பொறுப்பும் இந்த மஸ்ஜித் சூழ உள்ள மக்கள் அனைவரையும் 100% தொழுகையாக ஆக்குறது. அது என்ன தெரியும்? அவங்களுக்கு தொழுகை கிடைச்சதுடைய நன்றி பத்தம்மா பினியமத்தை ரப்பிக்க ஹதீஸ் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அவங்க அல்லாஹ் தந்த நிஅமத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. யாருக்கு தீனுடைய நிஅமத் கிடைக்கிறதோ அல்ல இந்த ஆயத்தை சொல்றது தீனுடைய நிஅமத் இருக்கிறது. வஜதக ضالன் ஃபஹதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவங்க ஒன்றும் தெரியாமல் இருந்தது, அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் கிடைச்சது என்று சொல்லிட்டு தீன் கிடைச்சது, உங்களுக்கு இந்த குர்ஆன் கிடைச்சிருக்குது, நன்றி என்ன தெரியுமா? ஹதீஸ் தீன போய் மக்களுக்கு சொல்லுங்க. வாழ்க்கை தொழுகிற பாக்கியம் கிடைக்குதுன்னா அவன் நன்றியுள்ள தொழுகையாளியா இருக்கணும். நன்றி என்ன தெரியுமா? தொழுது போறது நன்றி அல்ல, அந்த தொழுகையின் பக்கம் மக்களுக்கு தாவத் கொடுப்பது நன்றி. தொழுது கொண்டே இருக்கிறார், ஒரு ஆள் கூட தொழுகை தாவத் கொடுக்கல, நன்றி கட்ட தொழுகையாளியா போகிறார். எங்களுக்கு எல்லாம் எனக்கு தொழுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். தொழுகையின் பக்கம் தாவத் கொடுப்பதுதான் அதுக்குரிய நன்றி. நன்றி செலுத்தல் என்றால் 60 வருஷம் தொழுதார், ஒவ்வொரு தக்பீரா தொழுதார், நன்றி கெட்ட தொழுகையாளியாக பதிவு செய்யப்படுவார். தொழாத குற்றம் இல்லாவிட்ட அந்த தொழுகைக்கு நன்றி செலுத்தாத குற்றம் பதிவு செய்யப்படுகிறது. அதனால திக்ர் செய்கிறோம், திக்ருக்கு நன்றி என்ன? இந்த திக்ரின் பக்கம் மக்களுக்கு தாவத் கொடுக்கிறது நன்றி, அவரை சிறப்பை சொல்லணும், அதை பக்கம் அழைப்பு கொடுக்கணும். குர்ஆன் ஓதுறோம், இந்த குர்ஆனுடைய பாக்கியம் எல்லாம் தந்திருக்கிறார், இந்த குர்ஆனின் பக்கம் மக்கள் நம்மளுக்கு தாவத் கொடுக்க வேண்டும். எந்த தீனங்களை கையில் இருக்கிறதோ நீங்க 3 நாள் போற பாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார், இதுக்கு நன்றி காப்புனா இருக்கணும். 3 நாள் ஜமாத் தயாரிக்கணும், 3 நாள் பக்கம் தாவத் கொடுக்கணும். இவர் சில்லா முடிக்கிட்டு வந்திருக்கிறார், இந்த சில்லாவுக்கு நன்றி செலுத்த இல்லைன்னா நன்றியற்ற காப்புனா ஆயிடுவார். அதனால கொஞ்ச காலத்தால அந்த நியமம் பறிக்கப்பட்டு வைத்திரும். பிறகு அவர் இயக்கம் இல்லாத லிஸ்டில் போய் சேர்ந்துருவார். ஏன் நன்றி செலுத்தாட்டி அப்படி வைத்திருப்பாங்க. நன்றி செலுத்தப்படாத நியமம் பறிக்கப்பட்டு வைத்திருப்பாங்க. நீங்க 3 சில்லா முடிக்கிட்டு வந்தா அது நன்றி கட்டு நடக்கக்கூடாது. நன்றி என்ன? 3 சில்லாவுடைய தாவத் கொடுக்கணும். நீங்க 3 சில்லா முடிக்கிட்டு வந்துட்டீங்க, அது நன்றி செலுத்தினால்தான் அந்த 3 சில்லாவுடைய அந்த நூறானியத் ருஹானியத் பாதுகாக்கப்படும். அதுக்கு உங்களுடைய பொறுப்பு. 3 சில்லா ஜமாத் தயாரிக்கணும், 3 சில்லாவுக்கு தாவத் கொடுக்கணும், 3 சில்லாவுடைய லாபத்தை பற்றி உலகத்தை சொல்லணும், 3 சில்லாவுடைய அவசியத்தை பற்றி பேசணும். அப்ப நீங்க 3 சில்லா காக்கணும், அதே ருஹானியத்தில் இருக்குது. இல்லை கொஞ்ச நாளையில 3 நாள் காத்துள்ள ருஹானியத்தை இல்லாமலுக்கு பரிவைத்திருக்கேன். நன்றி கட்டு நடந்தது காரணம். சில்லா முடிக்கிறவர் அன்றைக்கு சில்லா முடிக்க வந்த அதே வேகத்தில் மூத்து வரை இருக்கணும் என்றால் அவர் சில்லாவுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த இல்லை என்றால் கொஞ்ச நாளையில அந்த சில்லாவுடைய கிடைக்க ருஹானியத் பறிக்கட்டு பறிக்க வைத்திரும். ஏன்? நன்றி கட்டு சில்லா காத்துனா போய்த்தார் அவர், அதனால நல்லா பறிக்கெடுத்துருவாங்க. உனக்கு என்னத்தை தந்தது? சில்லாவுடைய தந்த விளக்கம் என்னத்துக்கு? சில்லா காத்து போடுறதுக்கு இல்லை, உம்மத்துக்கு சில்லாவுடைய தாவத் கொடுக்கணும். அதில் தீனுடைய ஒவ்வொரு ஞாபகத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். தண்ணீரை குடிச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நன்றி செலுத்தாக்கி இவர் தண்ணீரை களவெடுத்த கல்லனாக பதிவு செய்யப்படுவார். ஒரு 60 வருஷம் தண்ணி குடிக்க மனிதர் எத்தனை முடல் தண்ணி குடித்திருப்பார்? எத்தனை வருஷம் தண்ணி குடிப்பார்? ஒரு 10,000 முடல் தண்ணி குடிச்சா ஒன்றிடையுமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலா 10,000 முடல் தண்ணீருடைய கல்லனாக பதிவு செய்யப்படும். இவருக்கு கியாமத்தால தண்ணீருடைய தலைப்பில் 10,000 கேள்வி எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மிடலா கேள்வி கேட்கப்படும். மொத்தமா தண்ணிக்கு என்ன நன்றி செலுத்தினா சேர்ல நீ முதலாவது 2வது அப்படி ஒவ்வொரு மிடலா கேட்டு 10,000 கேள்வி அவருக்கு இருக்குது. தண்ணிக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாது. ஒவ்வொரு கவனத்துக்கும் அல்லாஹ் புகழ வேண்டும், ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அல்லாஹ் புகழ வேண்டும். சாப்பிட்டு முடிஞ்சு இந்த ஒரு நேர சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலா நன்றி கேட்ட சாப்பாட்டு களவெடுத்த கல்ல நாம் அல்லாஹ்வுடைய கஸானாவிலிருந்து
கடையிலிருந்து களவெடுக்கல, வீட்டிலிருந்து களவெடுக்கல, எல்லாருடைய ஹசானாலும் களவெடுத்த கல்லனா இருக்கிறார். ஏன் நன்றி செய்யணும்? ஏண்டா கடையிலிருந்து சாமான் காசு கொடுத்துருக்கோம், சாமான் காசு கொடுத்துருக்கோம், தோட்டத்துக்கு காசு கொடுத்துட்டோம். அல்லாவுடைய ஹசான்ல இருந்து யார் காசு கொடுத்த? கடல்ல இருந்து மீன் பிடிக்கிறது கடலுக்கு யார் காசு கொடுத்த? தோட்டத்துக்கு ஆங்கில தோட்டத்துக்கு யார் காசு கொடுத்த? காசு கொடுக்கல. அல்லது நன்றி செலுத்துங்க நல்லா கேட்கிறார். நன்றி செலுத்த படையில் என்றால் அல்லாவுடைய ஹசானான்னு களவெடுத்தார். கடையில களவெடுத்தா இங்க கடன் ஆகுவார், கடையில காசு கொடுத்தார் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, அல்லாவுடைய ஹசான் களவெடுத்த கலனா வைக்கிறார். அவ முழு வாழ்க்கையில எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீங்க? அந்த தலைப்பிட 25,000 25,000 களவு சாப்பிட்ட களவு 25,000 கேள்விகள் போய் சாப்பிட்டு தூங்கி எழுப்பினவே அது நியாமத். தூக்கத்தை எல்லாம் சுகமாக வைத்திருக்கிறான். நாங்கள் நினைத்து தூக்கம் வருவதில்லை, தூக்கம் அல்லாடைய ஹசானா வந்து வருகிறது. தூங்கி அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தாச்சு. தூக்கத்துக்கு நன்றி கெட்டு வாழ்ந்திருக்கிறார். எத்தனை தடம் தூங்கியிருக்கிறார்? எத்தனை தூங்கிறார்? 20,000 தடம் தூங்கிக்கிறாரா? தூக்கத்தின் களவு என்ற தலைப்பில் 20,000 கேள்வி வருகிறது. எப்படி போட்டவங்கள எத்தனை லட்சம் கேள்வி வரும்? அதுக்குதான் 50 வருஷம் வாழ்ந்த மனிதனுக்கு 50,000 வருஷம் மறுமையில மாஷல நிப்பாட்டப்பட்டு கேள்விகளை கேட்கப்படும். அல்லாஹ் கேட்கிறது. அதனால எங்கள் வாழ்க்கையை தீனாக்கி கொண்டோம்னா அல்லாஹ் ஒரு கேள்வியும் இல்லாமல் எல்லாம் நன்றியுள்ள அறியாமல் ஆக்கிடுவான். அப்படி ஆக்கிக் கொள்வதற்குத்தான் நாங்கள் நாளாந்தம் தீனுடைய உழைப்பை செஞ்சு, நாளாந்தம் அல்லாஹ் பற்றி பேசி, நாளாந்தம் தாவத் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை நன்றியுள்ள ஆக்கிக் கொள்வோம். முயற்சி எல்லாத்தையும் அனைவரையும் நன்றியுள்ள அறியாமல் ஆக்கிவிடுவதாக.